வணக்கம் சார். வணக்கம். தாவேகா நாளைக்கு அவங்களோட 1 இயர் ஆனிவர்சரி இல்லை 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவாக கொண்டாட போகிறாங்க. அதுக்கு நிறைய ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். அது எப்படி சொல்கிறது, ஒரு வருஷம் ஆரம்பித்த ஒரு கட்சி பண்ணுற வேலைகளாகவே இது தெரியல. இது ரொம்ப பெரிய கட்சி, ரொம்ப நாளாக இருந்த கட்சி பண்ணுற மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக உண்மைதான். அது அவங்க முதல்ல இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டம் பெரும்பான்மையான கட்சிக்கு எங்கே நடக்கும் அப்படின்னா, ஒரு கல்யாண மண்டபத்தில் நடக்கும், இல்லைனா அவங்களுக்கான அரங்கம் ஒன்றத்தில் நடக்கும். இவங்க முதல்ல பர்மிஷன் கேட்ட இடம் தெரியுங்களா, சென்னையுடைய மையப்பகுதியான ஒய்எம்சி மைதானத்தை கேட்டிருக்காங்க. அப்படியே எந்த அளவுக்கு ஒரு மினி மாநாடு மாதிரி கேட்டிருக்காங்க. அங்கே பர்மிஷன் கொடுக்கலையா, இல்லை வேறு ஒரு நிகழ்ச்சி இருந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஒவ்வொரு இடமா தேடி மகாபலிபுரம் பக்கத்தில் பூஞ்சேரி அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு தனியார் ரெசார்ட், அது ஒரு 4 ஸ்டார் ஹோட்டலுக்கு இடையான இதில் ஒரு 2500 பேர் உட்கார்ந்து ஒர்க் ஆடக்கூடிய அந்த அரங்கத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்குழு கூட்டம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கட்சி ஆரம்பித்து 1 வருடம் ஆகிருக்குது. அந்த 1 வருடத்திற்குள் இவ்வளோ பெரிய வளர்ச்சி அப்படின்னா அது ஒன்லி ஒன் விஜய் அப்படின்ற ஒரு நபர் தான். அந்த ஒன்லி ஒன் விஜய்க்கான காரணம் திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, ஒரு பீக்கில் இருக்கிற நடிகர், லைம்லைட்டில் இருக்கிற மாஸ் ஓப்பனிங்கில் இருக்கிற நடிகர், 200 கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளம் ஆகக்கூடிய ஒரு நடிகர், இன்றும் அவருடைய மார்க்கெட் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர், அதை ஸ்கிப் பண்ணிட்டு அரசியலுக்குள் வந்தது தான் விஜயோடைய மிகப்பெரிய பலம். அந்த பலம்தான் இந்த பொதுக்குழு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்குழுவாக முதல் அடி எடுத்து வைத்திருக்கிற இந்த கட்சி நடத்தப் போகிற இந்த விழா நாளைக்கு எதிர்பார்ப்போட அத்தனை மீடியாக்களும் என்னென்னா, பரந்தூருக்கு விஜய் போயிட்டு வந்ததுலேருந்து நேஷ்னல் லெவலில் உள்ள மீடியாக்கள் கூட விஜயை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, விஜயோடைய கட்சியை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நாளைக்கு நடக்கிற அந்த பொதுக்குழு கூட்டம், அப்புறம் செயற்குழு கூட்டத்தில் முக்கியமான விஷயங்கள் என்ன பேசப் போகிறார்கள், முக்கியமான தீர்மானங்கள் என்ன போட போகிறார்கள், மீதி உள்ள மாவட்ட செயலாளர்களை அங்கே அறிவிப்பார்களா, இல்லது அறிவித்த மாவட்ட செயலாளர்களை சில களையெடுப்பு ஏற்பாடுகளாக நடந்திருக்கு. அப்போ புதிதாக யாரையாவது எடுத்ததுலேயே நீக்கிட்டு போடுவாங்களா, இந்த கட்சிக்கு கடுமையான உத்தரவுகள் கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. முக்கியமாக நாளைக்கு நடக்கிற அந்த பொதுக்குழு கூட்டத்தில் PK பிரசாந்த் கிஷோர், அவங்க கட்சி சேர்ந்த ஆதவ அர்ஜுனா, ஜான் அவர்கள் சமையல் நடந்தது. பிரசாந்த் கிஷோர் கலந்துக்கிறார். நான் கூட முதல்ல அவருக்கு என்னங்க, கட்சியோட பொதுக்குழு தானே, அதில் என்ன அவருக்கு வேலை அப்படின்போது, அவர் ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளர், தேர்தல் ஆலோசகர், இப்படி ஒன்றாலும் இருக்கலாம். நான் அவருடைய ஆலோசனை இங்கே கேட்க போகிறாங்க. அவர் அங்கே ஒரு கள ஆய்வு நடத்த போகிறார். ஒரு தொண்டர்கள் இல்லை கட்சி நிர்வாகிகள், கட்சியில் பொறுப்பில் உள்ளவர்கள் என்ன பேசிக்கிறாங்க, என்ன கருத்து சொல்கிறாங்கன்றத அங்கேருந்து அவர் நோட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு சார். மகாபலிபுரத்தையே டேக் ஓவர் பண்ணிட்டாங்க டிவிகேலேருந்து அப்படின்னு சொல்லிலாம் நியூஸ் வருதே சார். மகாபலிபுரத்து பல்லவர் காலத்து இதுவுங்க. அது மகாபலிபுரத்தில் இருக்கிற பூஞ்சேரின்னு ஒரு பகுதியில் ஒரு கிராமம் கூட வச்சுக்கலாமா, அங்கே இருக்கிற ஒரு தனியார் சொகுசு விடுதியில் உள்ள ஒரு அரங்கத்தை புக் பண்ணியிருக்காங்க. ஒரு பிளேட்டோட விலையை பார்த்தீங்கன்னா, சாப்பாடு பிளேட்டோட விலை கிட்டத்தட்ட 3000 ரூபாய் அப்படின்னு. 3000? அவங்க அது நல்ல விஷயம். எப்பவுமே இந்த மகிழ் அப்படின்வாங்க இல்லைங்களா, அது மாதிரி ஒருத்தனுக்கு சாப்பாட்டு போட்டு பார்க்குறது, இங்கே சாப்பாடு போடுறது ஒரு இதுவானு சொல்ல, ஒரு வயிறு நிறைய ஒன்று போதுன்னு சொல்கிறது அது மட்டும்தான். அதை தொடர்ச்சியாக அந்த ஒரு விஜய் ஒரு நடிகராக இருந்தபோது சரி, விஜயோடைய சினிமா யூனிட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த நான்வெஜ்ஜு அதிகமாக எந்த யூனிட்டில் போடுறாங்களோ அதுதான் பெரிய பெரிய படம். காலையில் மத்தியானம் நைட்டும் அது போட முடியாது. எனக்கு தெரிஞ்சு அப்படி 3 வேளையும் நான்வெஜ் 24 hours அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது ராஜமௌலி படத்தில் தான். அங்கே தெலுங்கில் ஒர்க் பண்ண நம்ம நண்பர் சொன்னார். அதுக்கு அவர் ராஜமௌலி சொன்ன காரணம் என்னென்னா, கடுமையாக உழைக்கிறாங்க. நீங்கள் 24 hours கேட்டரிங்கில் போய் கேட்டிங்கனாலும் எது வேணாலும் கொடுப்பாங்க. வெஜ்ஜு ஒன்மன், நான்வெஜ் ஒன்மன். இப்போ அந்த காலகட்டங்களில் ரொம்ப லோ பட்ஜெட் படங்கள்லாம் எப்படின்னு இருக்குன்னா, உப்மா கம்பெனி நேர் பேர் தெரியுங்களா, காலையில் இட்லி போட்டுருவாங்க, அந்த இட்லியை மத்தியானம் போட்டு உப்புமா பண்ணிவிடுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால. இந்த சாப்பாட்டை வைத்து தான் அந்த படத்தினுடைய பட்ஜெட்லாம் நிர்ணயிக்கப்படும். அப்போ விஜய் அந்த படத்துக்குள்ளே வந்தவொடனே, அது SAC சொல்லி கொடுத்த இதுவாக கூட இருக்கலாம். அது என் படத்தில் என் யூனிட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு, அது நான்வெஜ் சாப்பாடு போடணும், அதில் எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு அதை இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு, இன்றைக்கி கட்சி தன்னை சந்திக்க வரவர்கள் கூட அந்த மாதிரியான ஒரு சாப்பாட்டை போடுறாருன்னு அதுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பிளேட்டு 3000 அப்படின்னா 3000 பேருக்கு சாப்பாடு சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம கணக்கு போட்டோம்னா 90 லட்சம் வருது, எப்படியும் 1 கோடி ஆகிடும். இது பொதுக்குழு கூட்டத்துக்கு ரொம்ப லேவிஷாக செலவு பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு இது. லேவிஷாக தாண்டி முதல் பொதுக்குழு கூட்டம், ஒரு செயற்குழு கூட்டம் அப்படி நினச்சிருந்தா அவங்க எங்கே ஒரு பந்தல் போட்டு அதில் கூட பண்ணிட்டு போயிருக்கலாமே. ஆனால் வரவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, வரட்டும், நல்லா எங்கேருந்தோ வராங்க,
ஒரு நல்ல ஒரு அருமையான இடத்துல நல்ல சாப்பாடு போட்டு அனுப்புவோம். இதில் போய் என்ன ஆகிடுப்போது, 1 கோடி ரூபான்றது ஒரு பெரிய காசு ஒன்றும் கிடையாது இல்லைங்களா? அவருக்கு அதுதான் அவர் தானே பண்ணுறாரு. ஏங்க இந்த கணக்கு உங்களுக்குன்னு போட்டு பார்க்குறீங்களா? எனக்குன்னு இல்லை சார், எனக்கே சார் நான் கணக்கு நார்மலாக பார்க்கும்போது ஒரு விஷயத்துக்காக 1 கோடி செலவு பண்ணுறாங்களே. சரி, பெரிய கட்சி பெருசாக பண்ணுறாங்க, நல்ல வயிறார போடுறாங்க, நல்ல சாப்பாடு போடுறாங்க, வாழ்த்துவோம், வரவேற்போம், அதில் என்ன இருக்குது? வழிநடுக்க நிறைய போஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய ஃப்ளெக்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் வந்து சார் வீடியோவும் நம்ம பார்த்தோம். நிறைய இடத்துல கொடி கம்பங்களும் நட்டிருக்காங்க அப்படின்னு. இவங்க வந்து மாற்று அரசியலை பேசிட்டு திரும்ப இவங்களும் அதே டெம்ப்ளேட்டுக்குள்ளே நுழையிறது ஒரு மாதிரி இருக்கும் சார். வேறு வழி கிடையாது உங்களுக்கு வந்து. அது சில இடங்களில் அனுமதி பெறாமல் வச்சாங்கன்னு சொல்லி எடுத்திருக்காங்க வந்து. உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் ரொம்ப எல்லாத்தையும் இறுக்கமாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, தொண்டர்களுடைய மனநிலை இருக்கு இல்லைங்களா, அவங்க அதுக்கு அடாப்ட் ஆக மாட்டாங்க. சரி, எப்பவுமே நீங்கள் நான் வந்து இப்படி தான் ஒரு அரசியல் பண்ண போகிறேன் அப்படின்னா தொண்டனுடைய மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வர முடியும். அவனுடைய உற்சாகம் அதுதான். ஒரு டிவிக்கு கூடிய தலையில் கட்டிக்கணும், ஒரு வேனில் ஏற்றிக்கணும், பாடுறா தலைவருடைய படம் வழிநடுக்க இருக்குது பாடுறா அப்படின்னு அந்த மூட் செட்டோடு தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ரசிகர்கள் தானே அவர்கள் தொண்டர்களாக மாறி இருக்கார்கள். இன்னும் அதிதீவிர தொண்டர்களாக மாற்றி ஆகணும்னா அவங்கள போக்கில் தான் போயணும்னு என்னுடைய கருத்தாக இருக்குது. அதுதான் அவங்களும் முன் வச்சுருப்பாங்க. உண்மையிலே ஒரு மாற்று அரசியல் ஒன்று பண்ண போகிறோம்னா அதை இமிடியேட்டாக பண்ண முடியாது. ஒருத்தருக்கு மாற்று மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் டோசேஜ் கொடுக்க முடியும். ஒரேடியாக கொடுத்தா ரியாக்ஷன் ஆகிடுவது. அது மாதிரி தான் இதில் வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து நான் கேள்விப்பட்டேன் சார். இதில் அவங்களோட கொள்கை தலைவர்கள் இருக்காங்க இல்லை சார், அவங்களோட வாரிசுகள் இல்லை அவங்களோட ரிலேஷன்ஸுக்கும் அழைப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். உண்மையா? ஆமாம், அதிகாரப்பூர்வமான தகவலாக வந்து அதை சொல்லியிருக்காங்க. வந்து நான் நிறைய பேர் கூட கேள்வியாக கேட்டிருக்காங்க, ஏங்க உங்கள் கட்சியோட பொதுக்குழு செயற்குழு நடக்குது, இப்போ இவங்களெல்லாம் என்ன கொள்கை தலைவர்கள் அப்படின்ற அண்ணல் அம்பேத்கர், கர்ம வீரர் காமராஜர், அப்புறம் அஞ்சலி அம்மாள், வேலுநாச்சியார், பெரியார் இவருடைய உறவினர்கள் வாரிசுகள் யாராக இருக்காங்களோ அவங்க வழி தொட்டு வரவங்களை வந்து கூப்பிட்டு அவர்களை கௌரவப்படுத்த போகிறாராம் விஜய் வந்து. நல்ல விஷயம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அது மீட்டிங் நடக்க வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அது கூட விமர்சனம்லாம் பண்ணியிருந்தாங்க. வெளியே போய் அந்த தலைவர்களுடைய சிலைக்கெல்லாம் மாலை போடணுன்றதுக்காக உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டாரு அப்படின்னு. அது அவருடைய விருப்பம் வந்து. இதுக்கெல்லாம் கூட ஒரு இது சொல்லிகிட்டு இருப்பாங்க, சொல்ல தான் செய்வாங்க. இது உண்மையிலே நல்ல பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு பெரிய உற்சாகமாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்தா மாதிரி இருக்கும். எத்தனையோ வாரிசுகளை கண்டுக்காமலாம் இருந்திருக்காங்க இல்லைங்களா. வந்து யாரோ வஉசியுடைய பேரெல்லாம் கூட ரொம்ப சிரமப்பட்டு இருக்காருன்னு கூட ஒரு செய்தியெல்லாம் முன்ன படித்தேன் நான். அது அவங்களாம் கூப்பிட்டு என்னன்னு கேட்குது, அவங்க ரெண்டாவது கூப்பிட்டு அவங்களை கௌரவப்படுத்துறதே ஒரு பெரிய மகிழ்ச்சி தானே. பாட்டன், எள்ளு பாட்டம், கொள்ளு பாட்டன், பாட்டி, இப்படி ஏதாவது ஒரு உறவு முறையில் அவங்க இருந்திருக்கலாம். மேபி வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சரியான ஒரு அரசியலை கொண்டு செல்கிறார் விஜய். அந்த பொதுக்குழு கூட்டத்தில் இவர் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேச போகிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தது. அது இல்லாமல் ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போது மாவட்ட செயலாளர்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ணவங்கள மாற்றுறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சார். அந்த மாற்றங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? கண்டிப்பாக 95 மாவட்ட செயலாளர்களோடு அதாவது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த பொதுக்குழுவுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக 120 மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்கணும். ஏன் அந்த நேர்காணல் நிறுத்திட்டாங்க? அதே சமயத்தில் அந்த மாவட்ட செயலாளர் மேலே நிறைய அலிகேஷன் வந்தது, குற்றச்சாட்டுலாம் வந்திருந்தது. நாம் கூட போன வீடியோவில் பேசியிருந்தோம். இந்த விழுப்புரம் மாவட்ட செயலாளருடைய பிரச்சனை எல்லாம் பற்றி பேசியிருந்தோம். அதனால் இந்த மாதிரி அது மட்டும் காரணம் இல்லாமல் அந்த கட்சிக்கு சரியாக பணியாற்றாதவங்க, அவங்க மேலே சில குற்றச்சாட்டு உள்ளவங்க, இவங்கெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி இல்லைன்னா நீக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. வந்து ஏற்கனவே நீங்கள் கட்சியில் வந்து எல்லாமே தலைவர் அவர் தலையிலேயே வந்து போட்டுக்க முடியாது, பிரித்து கொடுக்கணும் இல்லைங்களா. அப்படி மாதிரி விஷயம் நான் கூட கேள்விப்பட்டேன். ஆதவ் அர்ஜுனா கிட்ட தான் அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு, சில முக்கிய பொறுப்புகள்லாம் அவர்கிட்ட தான் கொடுத்துருக்காங்கன்னு. அதை நம்ம சொன்னோமே, இவர் ஸ்மார்ட் ஒர்க்கர்னால் இன்னொருத்தர் ஹார்ட் ஒர்க்கர் வந்து. அப்புறம் வந்து களத்தில் இறங்கி அவருடைய பணியை உண்மையே டிவிகேவுடைய ஆரம்பத்தில் குஷியானந்த் சொல்கிறேன், அவர் ஒரு பக்கம் பண்ணியிருக்கார். இது மாதிரி வேலையை பகிர்ந்து கொடுக்கறது, அதுவும் வந்து அந்தந்த தலைமைக்கா அந்த ஒரு மாவட்ட ரீதியான தலைமையெல்லாம் இருக்காங்களே அவங்கள கூப்பிட்டு தனியாக விஜய் பேச போகிறார். நாங்கள் வந்து மாவட்டத்தை தாண்டி தலைமைக்கு, அதாவது மாநில தலைமைக்கு தலைவரை எங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தலைவர்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறது எங்களுக்கு கடினமாக இருக்குது, அங்கங்கே பிளாக் பண்ணிடுறாங்க எங்களை அப்படின்னு சில பேர்லாம் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அதனால் அதாவது வந்து விஜய் வந்து என்ன நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம், அது மாதிரியான ஒரு வசதியெலாம் நான் ஏற்பாடு பண்ணி தரேன், எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட பேசுங்க அப்படின்ற ஒரு விஷயம். நாளைக்கு ரொம்ப முக்கியமான கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கும். அதே சமயத்தில் விஜய் தொடர்ச்சியாக வந்து அந்த நேர்காணலுக்கு வந்தவங்ககிட்ட சொன்னது என்னென்னா, நான் வந்து பணத்தை பார்த்துட்டு இந்த பதவியை நான் கொடுத்துருக்கலாம், அப்படி பணத்துக்காக இந்த பதவியெல்லாம் பேசப்பட்டதெல்லாம் உண்மை, அவங்ககிட்ட பேசுனது. ஆனால் எனக்கு கட்சிக்கும் கட்சியினுடைய கொள்கைக்கும் கரெக்டாக இருக்கிற ஆட்களை தான் நான் தேர்வு பண்ணியிருக்கிறேன்.
ரெண்டாவது என்னன்னா சாமானியர்கள், இது எம்ஜிஆருடைய பாலிசி, சாமானியர்களுக்கு தான் இந்த இது கொடுத்துருக்கேன் பெரும்பாலும். விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு நிர்வாகி, முக்கிய நிர்வாகி, அவர் பேர் விஜய் தானே, அவர் தியேட்டர்ல பாப்கார்ன் விற்கிறார். அவருக்கு கேன்டீன் கூட நடத்தலை, பாப்கார்ன் மிஷினில் பக்கத்தில் உட்காந்து பாப்கார்ன் போட்டு தர்றாரு. அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் சைக்கிள் ஷாப் வச்சிருந்த ஒருத்தருக்கு போலூர் பக்கத்தில் நினைக்கிறேன், அவருக்கு எம்எல்ஏ வேட்பாளரை அறிவிச்சிட்டாரு. என்னன்னா இந்த சாமானியர்கள் தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, உங்களுக்கு ரொம்ப இதுவாக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த எம்ஜிஆருடைய பாணியை இந்த போஸ்டிங்கில் விஜய் கையில் எடுத்திருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. 2-3 நாட்களாக நடந்துட்டு வர்றதை பார்த்தா கமலும் ரஜினிகாந்த் சார் அவர்களும் டிவிக்கு எதிராக செயல்படுறாங்களோ, எதிரான்னு கூட இல்லை, அவங்க சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, அப்போஸ் பண்ணாமல் இருந்தாங்க இத்தனை நாள். பட் இப்போ கொஞ்சம் அப்போஸான டாக் கொஞ்சம் அதிகமாக வருதோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. உங்களுக்கு எப்படி சார்? இல்லை, எனக்கும் அதுதான் தோணுச்சு. கடந்த ஒரு 3-4 நாட்களாக, நேற்று பார்த்தீங்கன்னா ரஜினி முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவருடைய போயஸ் கார்டன் இல்லத்துக்கு சென்றது. முதல்ல கமலுக்குள்ளே வரும். கமல் 8வது ஆண்டு மக்கள் நீதி மையத்தினுடைய விழாவில் பேசுகிறப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அரசியலுக்கு வந்திருந்தால் இன்றைக்கி வேறு ரேஞ்சுன்றார். இப்போ யாரை மனசில் வச்சு சொல்கிறாருன்னு தெரியல. அப்புறம் ரசிகர்கள்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, வாக்காளர்களாக நீங்களாம் நினைக்காதீங்கன்றாரு. அப்போ இவர் 3% ஓட்டு வாங்கினார்ல, அப்போ பொதுமக்கள் போட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. எல்லாமே விஜய் மேலே ஒரு டார்கெட்டாக வைக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் மேலே ஒரு பக்கம் மாநாட்டுக்கு முன்னே என் தம்பின்னு சீமான் சொல்லியிருந்தார். மாநாட்டுக்கு அப்புறம் அப்படி மாறிட்டார். அதே போல் சினிமா மேடைகளில் என் தம்பின்னு சொன்னவர் தான் கமலஹாசன். உண்மையில் தலைவா படத்துக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு ஆடியோ லான்ச் ஏதோ நடந்து விஜய் கலந்துக்கிட்டாரு. அப்போ ஓப்பனாகவே தோளில் கை போட்டு கமல் சொன்னார், என் தம்பியை நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, என் தம்பி மௌனமாக இருக்கிறாப்புல, எதுவும் பேசாத இருக்காருன்னு நீங்கள் நினைக்காதீங்க, எல்லா வித்தையும் கற்றுக்கிட்டு இறங்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு. இன்னைக்கு எல்லா வித்தையும் கற்றுக்கிட்டு தான் இறங்கிட்டார் அரசியலில். இது எல்லாம் காண்டாகுதா என்னன்னு தெரியல. ஏன்னா எனக்கு மக்கள் நீதி மையம், அதாவது 2017 ரஜினி அரசியலுக்குள்ளே வரப்போகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே திடுதிப்புன்னு கட்சி ஆரம்பித்தவர் தான் கமல். உடனே பாராளுமன்ற தேர்தலில் நின்னார். இங்கே இருக்கிற திமுகவையும் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபியும் எதிர்த்து டிவியெல்லாம் உடைச்சார், டார்ச் அடித்தார், இதெல்லாம் பண்ணார். அப்புறம் இடையில சந்திப்புலாம் உங்களுக்கு தெரியும், ராஜ்யசபா சீட்டெல்லாம் கொடுக்க போகிறாங்க, அது மாதிரியான சந்திப்புலாம் இருந்தது. ஏறக்கூடிய திமுகவினுடைய இன்னொரு உறுப்பினர் மாதிரி அவர் ஆகிட்டார். விஜய்க்கு எதிராக அவர் களம் இருக்கிறார்களோ அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் கூட உள்ளே இருக்குது. அவர் பேசலாம், பூடகமாக பேசினாலும் விஜயோடைய அரசியலில் காண்டாக இருக்கிறாங்கன்னு அவர் ஒரு பக்கம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா தீபா, அதாவது ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் தீபா கூப்பிட்டு நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறேன், ஜெயலலிதாவோட பிறந்த நாளுக்கு, அந்த அம்மையாரோடைய பிறந்த நாளுக்கு நான் வந்திருக்கேன்னு ரஜினி சொல்லியிருக்காரு. மொத்தம் 4 முறை அங்கே வந்திருக்கின்றார். முதல் முறை 77 அவங்க கூட நான் நடிக்கிறப்போ கூப்பிட்டு பேசினாங்க. அதுக்கப்புறம் என் மகளுடைய திருமண பத்திரிகை வைக்கிறது, இன்னொரு முறை ஏதோ வந்தனார். இப்போ 4வது முறை வந்திருக்கின்றார். இதே போயஸ் கார்டனில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது எந்த காரியம் உள்ள விடாது, எல்லாம் நிறுத்தாங்க, செக் பண்ணி அனுப்பு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு இடத்துல டென்ஷன் ஆகி காரை விட்டு இறங்கி பக்கத்தில் இருந்த ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் பக்கத்தில் இருந்த ஒரு பங்கரில் போய் ஒரு தம்மு 10 வச்ச உடனே ரோட்டில் இருக்கிறவன் பூரா கிளம்பிங்க வந்துட்டான். ரஜினி வந்துட்டோன்னு பயங்கரதாக. அப்புறம் போலீஸ் அதிகாரிலாம் சார் நீங்கள் கிளம்பு பண்ணோன்னே காரே வேணான்னு சொல்லிட்டு கடை நடந்து போனவர் தான். அது மாதிரி ஒரு பனிப்போர் 2 பேருக்கும் நடந்து இருந்தது. அப்போல்லாம் போய் பார்க்காதவர் இப்போ ஏன் அங்கே போயிருக்காரு, இப்போ ஏன் இது பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு சோஷியல் மீடியாவில் படித்த ஒரு விஷயம் ஒருத்தர் பதிவிட்டிருக்கார். நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்ற பேச்சு ஓடிக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக ஒரு கூட்டணி இருக்க தான் செய்யும். எடப்பாடி வேலூர் கூட்டத்தில் ஒரு பெரிய கட்சியினுடன் நாங்கள் கூட்டணி வைக்க போகிறோம் 2026 அப்படின்ற மாதிரி வச்சு அதிமுக இப்போ பிரிஞ்சு தான் இருக்குது. அது எலெக்ஷன் டைமில் ஒன்று கூடுமா என்னன்னு தெரியல, ஒவ்வொரு கட்டமாக இருக்குது. இப்போ தீபா தலைமையில் ஒரு அதிமுகவை உருவாக்குவதற்காக ரஜினியை பயன்படுத்துகிறார்களா, இல்லை அதிமுகவுக்குள் ஒரு சின்ன ஒரு குளறுபடியை கொண்டு வரதுக்காக ரஜினி அங்கே உள்ளே வந்திருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்பேற்பட்டவர் கிடையாது. ஆனால் இதில் ஏன் அக்கறை எடுத்து வரணும்? ஒட்டு மொத்தமாக எல்லாரும் யார் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா விஜய் மேலே தான். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்கல்ல, இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ பெரிய ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்துறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தேன். அது இந்த கட்சி அந்த கட்சின்னு பிரித்து பாடணும். ஒரு லெட்டர் பேர் கட்சி கூட எரிச்சல் தான் இருக்கும். ஒரு லெட்டர் பேர் கட்சி 25 வருஷமா நம்ம லெட்டர் பேர் கட்சியாக தான் இருக்கிறோம். நமக்கு கூட அந்த அளவுக்கு இதுவாகலை, நமக்குன்னா அதுக்கு கூட ஒரு முன்னேற்றம் இருக்குல்ல. இல்லை என்னையா ஒரு நடிகை வந்தவொடனே இப்படி ஆகிட்டாங்க அப்படின்னு அந்த எரிச்சல் எல்லா கட்சிக்கும் உண்டு. அந்த எல்லா கட்சியோட எரிச்சல் எதிர்வினையாக மாறும். 2026 எலெக்ஷன் நெருங்க அது நடக்கும். அது இப்படி பேசுறது விஜய்க்கு எதிரான ஒரு பேச்சான்னு எனக்கு தெரியுது. ஜேசன் சஞ்சய் அவர்கள் பாமகவில் இறஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே சார், அது
இல்லை கேட்கும்போது எனக்கே சிரிப்பாக தான் இருந்தது. அது ஆக்சுவலாக நான் என்ன சார் நடந்தது? இன்றைக்கி என்னென்னா ஜிகே மணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜிகே மணி அவர்களுடைய பேரன் திருமணம் சேலத்தில் நடந்திருக்குது. அதில் வந்து நிறைய பேர் எதிர்க்கட்சி முதல்வர் அப்புறமா நிறைய பேர் போயிருக்காங்க. சேலமே கோலாகலமாக இருந்திருக்குது. அது